2026 சட்டமன்ற தேர்தல் விஜயை உதயநிதி எதிர்கொள்ளப் போவது எப்படி? 2021 ஆட்சி பொறுப்பேற்ற திமுகவோட முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் இருந்தாலும் அவருடைய நிழலாகவும் பல சமயம் அவருடைய சப்ஸ்டியூட்டாகவும் இருக்கிறவர் வேற யாரும் இல்ல, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். செந்தில் பாலாஜிக்கு என்னைக்கு ஜாமீன் கிடைக்குதோ அன்னைக்கு அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சரா பொறுப்பேற்பார்னு ஆருடம் சொல்றது பொய்யாக வாய்ப்பு குறைவு. 2026 நடக்க போற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் முதலமைச்சர் வேட்பாளரா இருக்க போறவர் சாட்சாத் வேற யாரும் இல்ல, உதயநிதி தான். திராவிட கட்சிகள்னு பார்க்கும்போது அதிமுக சார்பில் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா இருப்பாரு. அவர் ஒரு சைடுல இருக்கட்டும்னு நீங்க சொல்றது கேக்குது. பட் ஆக்சுவலி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட பிளான் கிடையாது. நம்முடைய ஃபுல் ஃபோக்கஸ் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் ஓப்பனா சொன்ன விஜய் கட்சி கொடி கட்சி பாடல் அப்படின்னு ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்றாரு. அடுத்ததா முதல் மாநாட்டை மட்டும் சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டாருன்னா திமுக மொத்தமா ஆட்டோ கண்டுடுமோன்னு சந்தேகம் கிளம்பியிருக்கு. கலைஞர் மு. கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், அடுத்ததா உதயநிதினு வாரிசு அரசியல்னு விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னாலும் அரசியல் அனுபவம் இருக்குன்னு உதயநிதிக்கு சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். ஆனா இத்தனை வருஷம் திராவிட கட்சிகளுக்கே ஓட்டு போட்டு என்னத்தை சாதிச்சோம், ஃபார் அ சேஞ்ச் அப்படின்னு விஜய்க்கு ஓட்டு போடலாமேன்னு அதிகமான மக்கள் நினைக்கிறதா டாக் போகுது. இளைஞர்களை கவர் பண்ணி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னும் பெண் வேட்பாளர்களுக்கு சம உரிமை கொடுக்கிறேன்னு மாங்குன்னு போராடுற சீமானுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. இதுல விஜய் தனிப்பட்ட முறையில தேர்தலை சந்திக்கிறத விட கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும்னு பேசப்படுறதால நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் துண்டு போட்டு சீட்டு பிடிக்க லைன் கட்டுறாங்க. என்ன வேணும்னாலும் இருக்கட்டும், தமிழகத்துல இலவச பேருந்து பயணம், இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய்னு பெண்களோட ஆதரவை லாக் பண்ண திமுக பெரிய பிளான் போட்டிருக்கான். அதாவது மாதம் 1000-ஐ 2000 ரூபாயா மாத்த போறாங்களாம். அதோட குறிப்பிட்ட பஸ்களை மட்டும் இலவசமா பயணிக்கிறதையும் தாண்டி எல்லா பேருந்துகள்லையும் இலவச பயணம் திட்டம் கொண்டு வர போறதாகவும் பேசப்படுது. தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சா சின்ன சின்ன திட்டங்கள்ல மயங்காம அரசியல் களத்துல புதிய மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனா நம்ம மக்கள் இந்த டைம் என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். இளைஞர்களுடைய இன்ஸ்பிரேஷனா இருக்கிற விஜய்க்கு இப்ப, அதாவது 2024 வயசு 50 அப்படின்னா 2026 எலெக்ஷன் டைம்ல அவருக்கு வயசு 52 இருக்கும். அதே மாதிரி உதயநிதிக்கு இப்ப 46 வயசு. 2026 அவருடைய வயசு 48 இருக்கும். ரெண்டு பேருக்கும் இடையில ஜஸ்ட் 4 வயசு தான் டிஃபரன்ஸ். நமக்கு தேவை இளமையான துடிப்பான முதலமைச்சர்னு மக்கள் நினைச்சா ரெண்டு பேருமே வேலிட் தான். ஆனா மக்கள் பிரச்சனைகள்ல முன்ன நின்று முக்கிய முடிவெடுத்து இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னா விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணும். அட என்னப்பா ஐடி விங் சூப்பர் ஆகிட்டே போகுதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அப்ப ஆல்ரெடி உதயநிதிக்கு உறுதுணையா இருக்கிற ஐடி விங் மட்டும் சும்மா விட்டுடுவான் என்ன? மொத்தத்துல 3 4 முனை எல்லாம் இல்லைங்க, 2 முனை தான். ஒரு பக்கம் தாத்தா, அப்பா, அறிவு மற்றும் ஆசீர்வாதத்துல களம் காண போற உதயநிதி, எதிர் திசையில ரசிகர்கள், தொண்டர்கள் சப்போர்ட் ஆசீர்வாதத்தோட தேர்தலில் போட்டியிட போற விஜய். இடையில ஒரு வருஷம் இருக்கே, பார்க்கலாம் யாருக்கு ஆட்சி கட்டில் காத்துட்டு இருக்குன்னு.